வணக்கம் நண்பர்களே. இளையராஜாவின் பாடல் உரிமைகளும் அதை தொடர்ந்து நடக்கும் பல கருத்து கண்ணாயிரங்களின் கருத்து மலைகளையும் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது சம்மந்தமாக என்னத்தை கருத்து சொல்கிறது? நமக்கு இசையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம வெறும் ஒன்றுமே என்றைக்காவது சேனலில் மாற்றினா பாடல் கேட்டோம் அப்படிங்கிற கோஷ்டியாச்சே, என்ன கருத்து சொல்கிறது அப்படின்னு இந்த கருத்து கந்தசாமிகள் கூட்டத்தில் இணையாமல் நானும் கடந்து போயிடலான்னு தான் பார்த்தேன். பெருவாரியாக இளையராஜாவுடைய பாடல்களை போட்டுட்டு நான் உட்காந்து கார்ட்டூன் வரைவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வரைகிறதுக்கு. பெரிய அளவில் சோர்வு இருக்காது, மனம் அப்படியே ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இது என்னுடைய அனுபவங்கள். அந்த வகையில் இளையராஜாவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேனே தவிர, மற்றபடி நமக்கு பெரிய இசை நுணுக்கங்கள், இசை அறிவுகள், அவருடைய கொலவெறி ஃபேன்ஸு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆக இந்த இடத்துல இந்த இளையராஜா பாடல் காப்புரிமை, படைப்பாளியின் உரிமை, வைரமுத்துடைய கருத்து அப்படி இப்படின்னு இந்த பஞ்சாயத்துகள் குறித்து இசை ஆர்வலனாக கருத்து சொல்ல முடியாத தகுதி இல்லை என்றாலும் கூட, ஒரு படைப்பாளியாக இந்த பொது சமூகத்துக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கடமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு படைப்பாளியாக என்னென்ன ஒரு படைப்பு சார்ந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியில் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணலான்னு இருக்கேன். பொதுவாக என்னுடைய பதிவுகளை நான் பெருவாரியாக சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்கில் எழுதும்போது பெரும்பாலும் இரவு நேரங்களில் கண்முழிச்சு 1 மணி 2 மணி அந்த மாதிரி சில பதிவுகள் ரொம்ப விரும்பி ரசித்து எழுதுவேன். அந்த பதிவுகளை பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே யாரோ ஒருத்தன் காப்பி பண்ணி அவன் பக்கத்தில் போடுவான். அவனுக்கு காப்பி பண்ணுறவனுக்கு அந்த எழுதினவன் பேர் மட்டும் உறுத்தலாக இருக்கும் போல் இருக்குது. அதை மட்டும் விட்டுட்டு தனியாக பதிவுகளை மட்டும் காப்பி பண்ணி போட்டுருவான். இப்போ அதை படிக்கிற ஒருத்தன் அவரே எழுதின மாதிரி நினச்சிட்டு அவன் அதை காப்பி பண்ணி அவன் எழுதின மாதிரி அவன் பேரில் போட்டுக்கிட்டான். கடைசியில் அப்படி இப்படின்னு சுற்றி அது வாட்ஸ்அப் குரூப்பில் போய் கடைசியாக யாரோ ஒருத்தங்க பாருங்கள், அற்புதமான பதிவு யாரோ எழுதியிருக்காங்க படிங்கன்னு எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க நண்பர்கள் யாராவது. இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்கும். இதை பார்க்கும்போது இவ்வளோ நேரம் செலவழித்து நம்ம உட்காந்து எழுதுகிறோம். அந்த எழுதுறதுக்கான அந்த ஒரு எழுதுறதுடைய இது கடைசி அந்த ஒரு படைப்பாளியோடைய பேர், அந்த படைப்பாளியின் பெயர் இடம்பெறாமல் பார்த்துக்கிடுறது ஏதோ ஒன்று. அதே மாதிரி என்னுடைய கார்ட்டூன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, திமுக குறித்து நான் விமர்சிக்கிற கார்ட்டூன்களை எல்லாம் அதிமுகவினர் பயன்படுத்திக்கிடுவாங்க. அதிமுகவினர் குறித்து விமர்சிக்கிற கார்ட்டூன்களை எல்லாம் திமுகவினர் பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்புறம் சங்கிகள் குறித்து போடுறதையும் பயன்படுத்திக்கிடுவாங்க. ஆனால் இது எல்லோரும் மாறி மாறி என்ன அவங்கள பற்றி விமர்சிக்கிற கார்ட்டூன்கள்லாம் இருக்கும்போது என்ன சங்கிங்கிறது, இன்னொருத்தன் என்ன திமுககாரன் 200 ரூபா வாங்கிட்டேங்கிறது, இன்னொன்று அதிமுகட்டேருந்து பெட்டி வாங்கிட்டேங்கிறது, இப்படி மாறி மாறி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திட்டிக்கிட்டது. ஆனால் அதோட சேர்த்து என்னுடைய கார்ட்டூன்களில் மற்றவங்க எப்படியோ தெரில, இந்த திமுகவினர் என்னுடைய கார்ட்டூன்களை பயன்படுத்தினாங்கன்னா அதில் என் கையெழுத்தை அழிச்சிருவாங்க. அதாவது அவங்களுக்கு இந்த பால் வேணும் மாடு வேணாங்கிற மாதிரி என்னுடைய கார்ட்டூன்கள் தேவை. எதிரணி குறித்து விமர்சனம் செஞ்சு என்னுடைய கார்ட்டூன்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. ஆனால் அதில் பாலாங்கிற பெயர் இருந்துடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்படி ஒரு படைப்பாளியுடைய உரிமைகளை ரொம்ப சமூகம் அதை நம்ம தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது கூட புரிதல் இல்லாமல் அதை அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற சூழலில், தமிழர்களுடைய வாழ்வில் இரண்டர கலந்துவிட்ட இளையராஜா அவர்களின் இசை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்கான ஒரு படைப்பாளியாக அவர் காப்புரிமை கேட்கும்போது பொது சமூகத்துக்கு ஒரு ஜெர்க்காகுது. என்னடா இது, நம்ம இளையராஜாவுடைய பாடல் கேட்குறதுக்கு இனிமேல் அந்த ஆளுக்கு பைசா கட்டணுமா? பாத்ரூமில் பாடினா கூட நம்ம ஒரு பணம் கட்டணுமா? இப்படிலாம் பல வாராக ஒரு மாதிரி ஏற்கனவே இளையராஜா மீதான பல்வேறு வகையான வன்மங்கள், எரிச்சல்கள் இது எல்லாத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிறாங்க. அப்படிலாம் அவர் இளையராஜா அவர்கள் கேட்கவே இல்லை. இந்த பஞ்சாயத்து 2015 கிட்டத்தட்ட முடிஞ்சு போன ஒரு பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்கள் அமெரிக்காவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறார். அவர் பையன் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இசை நிகழ்ச்சி, அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்பட்ட ஒரு இசை நிகழ்ச்சி. அப்போது அந்த இசை நிகழ்ச்சியில் இளையராஜா அவர்களுடைய பாடலை பாடுறதுக்கான முன் அனுமதி பெறாமல் அந்த இசை நிகழ்ச்சி நடத்தப்படுது. அப்போ இளையராஜாவுடைய வக்கீல் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இந்த இசை நிகழ்ச்சியில்
எங்களுடைய பாடல் பாடுறதுக்கான அனுமதி பெறல, அதனால் நீங்கள் இதை பாடக்கூடாது அப்படின்னு நான் அதுக்கப்புறம் திரும்ப அந்த காப்புரிமை பஞ்சாயத்து வந்து மறுபடியும் பூதாகரமாக ஈடுபட்டது. அப்போது இளையராஜா அவர்களுடைய சகோதரர் கங்கை அமரன் அவர்கள் கூட வந்து இளையராஜாவை அவர்களே கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். அதாவது இந்த புரிதல் இல்லாமல் உனக்கு எதுக்கு இந்த பணம் ஆசை, அப்படி பணம் வேணுமா வைக்கணுமா அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அது கங்கை அமரன் மட்டும் இல்லை, பலருடைய பார்வை அது. அதை ஒரு படைப்பாளியின் உரிமை அப்படிங்கிறது இல்லாமல் இந்த வயசில் இவருக்கு இது தேவையா, இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டார்ல, அதான் வந்து படம் தயாரிப்பாளர்கள் வந்து அந்த படத்துக்கு பாடல் இது பண்ணும்போதே அவங்க காசு கொடுத்து தானே வாங்கியிருக்காங்க, இப்போ எப்படி கேட்கலாம் எப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இதை எளிமையாக புரிய வைக்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கிறீங்க, ஒரு பத்திரிகையில் குமுதமோ ஆனந்த விகடனோ உங்கள்கிட்ட வந்து ஒரு சிறுகதை கேட்குறாங்க, நீங்களும் ஒரு கதை எழுதி கொடுக்குறாங்க, அதுக்காக ஒரு 5000 ரூபாய் சன்மானம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இதழில் அந்த கதை வெளியாகுது. இப்போ அந்த இதழில் அந்த கதை வெளியான உடனே அந்த கதை யாருக்கு சொந்தமாக இருக்க முடியும்? எழுத்தாளருக்கா, அந்த பத்திரிகைக்கா? இப்போ அந்த பத்திரிகை அந்த கதையை அதை மாதிரி எழுதின ஒரு 20, 25, 100 எழுத்தாளர்களுடைய கதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக போடுறாங்க அப்படின்னா, இப்போ அந்த எழுத்தாளர்கிட்ட அவங்க முன் அனுமதி பெறணுமா, அல்லது அந்த எழுத்தாளருக்கு அவங்க வந்து அந்த சிறுகதையை பயன்படுத்துறதுக்கான தொகையை கொடுக்கணுமா? அதாவது விற்பனையில் வர்ற தொகையில் ஒரு பகுதி அந்த எழுத்துடைய ஆசிரியருக்கு கொடுக்கணும். அப்போ இதை கேட்டோம்னா நம்ம எழுத்தாளர் தரப்புலேருந்து என்ன சொல்லுவோம், ஐயோ அது அவங்க பத்திரிக்கையில் போட்டாலும் சரி, ஆனால் அந்த கதை வந்து என்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்கிறது தான் இயல்பு. இதே மாதிரி தான் இசை அப்படிங்கிற விஷயமும், இளையராஜா அவர்களுடைய இசை அந்த கோர்வை இது மொத்த தொகுப்பும் வந்து அவருடைய உருவகத்தில் உருவாக்கப்படுது. மொத்த ஆர்கனைஸ் அவர் தான். பாடலாசிரியர் இது பண்ணுறதும் சரி, பாடகர்கள், இசை அந்த தொழிலாளர்கள், கலைஞர்கள் எல்லாருக்குமான அந்த இதை எல்லாத்தையுமே கொடுக்குறது அவருடைய பணி. எல்லாத்தையுமே மொத்தமாக ஒருங்கிணைக்கிறாங்க. அதே சமயம் இப்போ அதுக்காக ஒரு படத்தில் அவருடைய பாடலை வெளியிடும்போதே அவங்க வந்து அதுக்கான தொகையை கொடுத்துட்றாங்க. இப்போ அவர் திரும்ப அதை கேட்குறது நியாயமா அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு கேள்வி எழுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டதுன்னா, அந்த படத்தில் அவருடைய பாடல் இசை கோர்வையை பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் வந்து அந்த சன்மானம். ஒரு படைப்புக்கும் ஒரு வேலைக்குமான பெரிய வித்தியாசம் இருக்குது. அது வந்து நம்ம இந்திய சூழலில் வந்து அது பெரிய புரிதல் இல்லை. இப்போ வெளிநாடுகளெல்லாம் வந்து இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ராயல்ட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருத்தருடைய படைப்பை நீங்கள் வந்து அவ்வளோ எளிதாக வந்து அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்திட முடியாது. மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய பாடலோ இல்லைனா வந்து வேறு ஒரு பின்னணி ஒரு பிரபலமான ஒரு பாடகர்களுடைய பாடலை அவங்க போட்டிருக்க அந்த இசை இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன பிட்டு கூட, ஒரு 3 செகண்டு கூட நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நம்ம யூடியூப்லேயோ இல்லைனா ஃபேஸ்புக்லேயோ நம்ம அந்த இசைக்கோர்வையில் நம்ம ஏதோ ஒரு புகைப்படத்துக்கோ ஒரு வீடியோக்கோ பின்னணி சேர்த்தோம்னா உடனே காப்பிரைட்டு கொடுக்குறாங்கல்ல. அதெல்லாம் எதுக்குன்னா அந்த இசை கலைஞர்களுக்கான உரிமை அது. அப்போ அதுக்கான பங்கு தொகையை நீங்கள் செலுத்திட்டு இல்லைனா அது ஒரு உறுதிப்பத்திரம் கொடுத்துட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி வந்து அங்கெல்லாம் வந்து தெளிவாக அந்த விஷயம் இருக்குது. ஆனால் இளையராஜா விஷயத்தில் மட்டும் ஏன் இது வந்து இப்படி தொடர்ந்து பஞ்சாயத்துக்குரியதாகவே மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இளையராஜா காலம் அப்படிங்கிறது அது ஒரு இசைக்கான ஒரு பொற்காலமாக இருந்தது. அந்த காலத்தில் இந்த மாதிரியான இன்றைய நவீன இந்த சமூக வலைதளங்களோ, இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக பணம் ஈட்டுற இந்த விஷயங்களோ அப்போவும் கிடையாது. அப்போ ஒரு படத்துக்கு பாடுறாங்க, பிறகு தனியாக ஒரு கேசட் கம்பெனி இருக்கார், அதுக்குன்னு இவருடைய நிறுவனம் ஒன்று இருக்குது. அதுக்காக அதில் தான் இவங்க மொத்த காப்பிரைட்டையுமே வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதான் முறைப்படி இந்த சட்டத்தின்படி இந்த மொத்த இசை அந்த உரிமையும் இளையராஜா வசம் தான் இருக்குது சட்ட ரீதியாகவே. ஆனால் அதே மீறி அதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்து தான் அன்றைய சூழலில் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து அவருடைய பாடல் அதை பயன்படுத்துறதுக்கு மட்டும் சன்மானம் அந்த தொகை கொடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி அந்த உரிமை முழுக்க இளையராஜா அவர்களுக்கு தான். அப்போ இந்த மாதிரியான சூழலில் ஏன் வந்து அந்த புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னா, அதுக்கு இளையராஜா மீதான பல காரணங்கள். அவர் ஒன்று திராவிட சொம்பா இல்லை, திராவிடத்துக்கு ஜால்ரா போடலை, பெரியார் தான் எல்லாருன்னு சொல்லலை, நான் ராஜா, நான் என்னோடய சுய திறமையில் மேலே வந்தேன், நான் கஷ்டப்பட்டேன், இங்கே படித்தேன், இசையை கற்றுக்கிட்டேன், திறமையால் மேலே வந்தேன், இது நீங்கள் யாரும் போட்ட பிச்சை கிடையாதுடா அப்படின்னு இவனை பார்த்து சொல்கிறார். வழக்கமாக இந்த திராவிட சொம்புங்க திருட்டு திராவிடனுங்க வந்து பேசுவானுங்கள்ல,
நாங்கள் உங்களுக்கு போட்ட பிச்சை அப்படின்லாம் உருட்டுவானுங்கள. அந்த இதெல்லாம் வந்து இளையராஜா தன்னுடைய கர்வத்தால், தன்னுடைய இசை திமிரால் அவர் வந்து காலால் எட்டி மீச்சிட்டு போகிறார். என்னடா இது, இந்த ஆள் வந்து நம்ம எல்லாம் பெரியார் போட்ட பிச்சைங்க, திராவிடம் போட்ட பிச்சைலாம் சொல்லாமல் இந்த ஆள் இப்படி இது பண்ணுறாரு அப்படிங்கிற எரிச்சல் வந்து இந்த திராவிட கூட்டத்துக்கு அது நீண்ட காலமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து இளையராஜா ராமசாமியார் படத்துக்கு இசையமைக்க மறுத்துட்டார் அப்படின்னு ஒரு ஆரம்ப கால அந்த படம் வெளிவந்தப்போ ஒரு பிரச்சனை கிளப்பப்பட்டது. அப்போ இளையராஜாவும் அதை மறுத்திருந்தார், என்னுடைய யாரும் அணுகலைங்கிறதையும் சொன்னார். ஆனாலும் வேணடி வம்படியாக அப்படியான ஒரு விஷயத்தை இது பண்ணாது. அப்படியே இளையராஜாட்ட இப்படி ஒரு படத்துக்கு இசையமைக்க கேட்டு அவர் மறுத்திருந்தா கூட அது 100% நியாயமானது. அதை வந்து ஏற்கிறதும் மறுக்கிறதுங்கிறது இளையராஜா அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம். எந்த படத்துக்கு இசையமைக்கணும் கூடாது, அவர் ஒரு குப்பை படத்துக்கு கூட இசையமைக்கலாம். ஆனால் ராமசாமியார் படத்துக்கு இசையமைக்க மாட்டேன்னு சொல்கிறது அவருடைய தனி உரிமை சார்ந்தது, அவருடைய ஞானத்தின் திமிரு அது. அதில் ஒரு தவறுமே கிடையாது. இவனை போய் கூப்பிட்ட உடனே போய் ஐயா ஜாமீன் போய் அவர்களுக்கு இசையமைச்சு இசை போட்டு கொடுக்குறதுக்கு அவர் என்ன இவனை விட்டு பண்ணை அடிமையான்னு. அப்போ இப்படியெல்லாம் அவர் வந்து இதை இருக்கிறது இந்த கூட்டத்துக்கு வந்து எரிச்சல். இன்னொரு இதில் வந்து ஒரு பெரிய வணிக சந்தை இருக்குது. இன்றைய சமூக வலைதளங்கள் ஒரு சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பல இந்த இசை தொலைக்காட்சிகள்லாம் இருக்குல்ல, சன் மியூசிக்கு, இசை அருவி, இந்த மாதிரியான இசையை மட்டுமே பாடல்களை ஒளிபரப்பி எஃப்எம் தொலைக்காட்சிகள், எஃப்எம்கள் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இசை மட்டுமே நம்பி இருக்கிறார். இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த காப்புரிமை வந்து பெரும் சிக்கலாக இருக்குது. இவனெல்லாம் யாருமே வந்து ஏதோ சமூக சேவையெல்லாம் செய்யலை. இளையராஜா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் இங்கே யார்ட்டையும் தனிநபர்கள் யார்ட்டையுமே வந்து காசு கேட்கல, இல்லைனா கோவிலில் இந்த நலிந்த இசைக்கலைஞர்கள் அந்த கோவில் கச்சேரிகளில் பாடுறதோ இல்லை மற்ற எந்த வித வணிகமும் இல்லாத அந்த இசை நிகழ்ச்சிகளில் பாடப்படுற பாடலுக்கு அவர் எந்த வித பங்கு இதுவுமே கேட்கல, உரிமையுமே கேட்கல. அது அவங்க பாடட்டும், அந்த கலைஞர்கள் வாழட்டும்னு தான் சொல்கிறார். ஆனால் பெரிய பெரிய கான்சர்ட்டுகள் நடத்தி பெரும் தொகையில் வந்து டிக்கெட்டுகளை விற்று காசு பார்த்துட்டு தொலைக்காட்சிகளில் பாடல்களை ஒளிபரப்பி அதுக்கு இடையில விளம்பரங்களில் லட்சக்கணக்கில் கட்டணம் வாங்கிட்டு இப்படி கொளுத்து பணம் சம்பாதிக்கிற இந்த திருட்டு கூட்டம் இருக்குல்ல, இவர்களிடம்தான் வந்து அவர் வந்து பணம் கேட்கார். ஒழுங்காக நீ என் காசை பாடலை போட்டு தான் நீ வந்து சம்பாதிக்கிற காசு, அப்போ அதில் சம்பாதிக்கிற தொகையில் அந்த பாடலுக்கான உரிமையை கொடு அப்படின்னு கேட்கார். இதில் எந்த வகையில் தவறு இருக்குது? அது அப்போது இன்னொரு சிக்கல் இதில் 2 விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அவருடைய உரிமை அது நியாயமானது, அவர் கேட்குறது சரி. அடுத்ததாக நான் இன்னொரு கோணத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த வைரமுத்து பஞ்சாயத்துக்கு வரும். இப்போ வைரமுத்து அவர் ஒரு திராவிட அறிவாலய என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில, சரி ஓகே சொம்புன்னு வச்சுக்கிடும், அப்படி இருக்கார். அந்த சூழலில் அவருடைய பாடல் உரிமை கேட்குறது அப்படின்னா அது நியாயமாக 100% சரி. ஒரு பாடல் ஆசிரியர், கவிஞன், அவன் வந்து அவனுடைய படைப்பு அப்படிங்கிறது கற்பனை சார்ந்தது, அது ஒரு படைப்பு, அது வேலை கிடையாது. இப்போ ஒரு பாடகர் பாடுறார் அப்படின்னா அது வேலை. அவருடைய இளையராஜா வந்து அந்த இதை கொடுக்குறாரு, ராகத்தெல்லாம் சொல்கிறாரு, அது எழுதுகிறாரு, அதுக்கு பாடுறாங்க. ஆனால் கவிஞன் அப்படிங்கிறவன் ஒரு பாடலாசிரியருங்கிறது அது வந்து நிச்சயமாக இளையராஜா போல் ஒரு எழுத்தாளன் ஒரு கதை எழுதுறது மாதிரி ஒரு படம் வரைகிறது மாதிரி அது ஒரு படைப்பு. அப்போ இந்த பாடலாசிரியர்களுக்கு உரிமை இருக்கான்னா 100% உரிமை இருக்குது. ஆனால் அந்த கோரிக்கையை யார் கேட்கணும்? பாடலாசிரியர்கள் தான் கேட்கணும். இப்போ இளையராஜா வந்து தன்னுடைய படைப்பு உரிமை சார்ந்து அவருக்கு வழக்கு போடுறாரு. ஊரில் உள்ளவன் கண்ட பயல்கிட்டெல்லாம் அவர் வந்து திட்டு வாங்குறாரு. இந்த ஆளுக்கு இவ்வளோ வயசான பிறகு இந்த இப்படி ஒரு பண வரி இப்போ தேவையா, அது இதுன்னு திட்டுறாங்கல்ல. இதெல்லாம் மீறி அவர் சண்டை செய்கிறது வந்து ஒரு படைப்பாளியின் உரிமை சார்ந்த ஒரு விஷயம். இந்த ஒரு சண்டைங்கிறது பல கலைஞர்களுக்கான முன்னத்தி அவருடைய இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய பயணங்கிறது பலருக்குமான பல இசைக்கலைஞர்களுக்குமான ஒரு வழிகாட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மற்ற இசைக்கலைஞர்கள் இப்போ ரஹ்மானில் ஆரம்பித்து மற்ற எல்லா இசையமைப்பாளர்கள் பலருமே ஏன் இந்த பஞ்சாயத்துலாம் இல்லை, அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவு, கரெக்டாக எல்லா அக்ரிமெண்ட்டும் போட்டு கரெக்டாக அந்த இதை செஞ்சு வச்சுருக்குறாங்க. இளையராஜா விஷயத்தில் மட்டும் என்ன ஏன் இதாகுதுன்னா, இளையராஜா பாடல் அதிகமாக கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. அது எப்போவுமே ஒளிபரப்பாகிட்டே இருக்கிற ஒரு பாடல். அது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு இசையாக இருக்குது. அதுக்கு அது ஒரு பெரிய வணிகமாகவும் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து இவர் கேட்குறாரு அப்படிங்கும்போது அதுவும் வந்து பணம் சம்பாதிக்கிறவன்ட்ட தான் கேட்குறாரு. பெரிய பெரிய அளவில் வணிகம் செய்யக்கூடியவர்கிட்ட தான் கேட்குறாரு. அதுக்கே இவ்வளோ எரிச்சலாகிறாங்க. அப்போ அந்த திட்டுகள் எல்லாத்தையுமே வந்து வசவுகள் விமர்சனங்கள் எல்லாமே வந்து இந்த மனுஷங்க வாங்கிட்டு
பாடலாசிரியர்களுக்கு ஆன சண்டையும் அவரே செய்யணுமா? அவ்வளோ ஒரு 10 தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பாடலாசிரியர்கள் இருக்கீங்க? எல்லோரும் சேர்ந்து கூட்டா வந்து, ஐயா இது எங்களுடைய படைப்பு. அன்றைய சினிமாக்களில் பயன்படுத்துறதுக்கு இது பாடல் பயன்படுத்தப்பட்டது. இப்போ மீண்டும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எங்களுக்கு காப்பிரைட்டு, எங்களுக்கான பங்கு தொகை கொடுக்கணும், காப்புரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போடுங்க. இல்லைனா அதை முன்னெடுங்க, அதை செய்யுங்க. அது ஒரு விடிவு பிறக்கட்டுமே, அதில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கட்டும். அப்படி எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம், எவனா ஒருத்தன் வந்து சண்டை செய்வான், அதெல்லாம் இவங்களுக்கு எடுத்து வாழைப்பழத்தை உரித்து வாயில் ஊட்டணுமா? அப்போது இந்த மாதிரியான சிக்கல் இருக்கிற சூழலில் ஒரு புரிதல் வேணும். பொது சமூகத்துக்கு, சமூகங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தெளிவு வேணும். ஒரு இப்போ வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கெல்லாம் வந்து இந்த சினிமா பாடல்கள் கிடையாது. நம்ம இந்திய திரைத்துறையில் மட்டும்தான் இந்த திரை இசை பாடல்கள். அங்கெல்லாம் வந்து தனித்தனி ஆல்பங்கள். இப்போ நான் ஒரு கார்ட்டூன் வரைகிறேன் அப்படின்னா, என்னுடைய அந்த கார்ட்டூன் வந்து ஒரு தனித்த நான் ஒரே கேரக்டர் தான். என்னுடைய மூளை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய கைகள், கோடுகள் எல்லாமே அந்த கட்டத்தில் வர்ற ஒரு சிறு புள்ளிக்கும் சொந்தக்காரன் நான். இப்போ நான் ஒரு பத்திரிக்கைக்கு ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி கொடுக்குறேன்னா, அந்த கார்ட்டூனை அந்த பத்திரிக்கையில் அவங்க பயன்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு மாதம் சம்பளத்தில் நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னு வைங்களேன். அப்போ அந்த நிறுவனத்துக்கு நான் வந்து தினமும் கார்ட்டூன் வரைஞ்சி கொடுக்குறேன். அப்போ அந்த கார்ட்டூன்கள் எல்லாமே அந்த பத்திரிக்கையில் வெளியானதுனால அந்த பத்திரிக்கைக்கு தான் முழு சொந்தமானா கிடையாது. அந்த பத்திரிக்கையில் அன்றைய தினத்துக்கு அல்லது அந்த வார இதழுக்கு நான் வரைந்து கொடுத்த அந்த பகுதியில் இடம்பெறதுக்கு அந்த நிறுவனம் எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. அதுதான் அதை எனக்கு அந்த தொகையை கொடுத்ததுனாலே அவங்க வந்து அந்த படைப்புக்கு அவங்க உரிமையாளர் ஆகிட முடியாது. படைப்பு ஒரு படைப்பாளிக்கு தான் சொந்தம். அந்த கார்ட்டூன் என்னைக்குனாலும் அது எனக்கு தான் சொந்தம். அந்த படைப்பை அந்த பத்திரிகை நிறுவனம் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகமாக போடுறாங்க அப்படின்னால், அந்த தொகுப்பில் வர்ற வருவாயில் ஒரு படைப்பாளியாக எனக்கு வர்ற பங்கு தொகையை அவங்க கொடுக்கணும். இதே மாதிரி தான் வெளிநாட்டு ஓவியங்களையுமே. நீங்கள் ஒரு ஓவியத்தை வாங்குறீங்க, ஒரு பிரபலமான ஒரு ஓவியத்தை வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஓவியத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் சுவரில் அலங்காரமாக மாட்டிக்கலாம். திரும்ப மீண்டும் கொண்டு போய் அந்த ஓவியத்தை நீங்கள் வணிகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விற்கிறீங்க. ஒரு $5000 வாங்குறீங்க, திரும்ப அதை ஒரு $10,000 விற்கிறீங்க அப்படின்னா, இப்போது அதான் நான் $5000 வாங்கிட்டேனப்பா, திரும்ப $10,000 எனக்கு $5000 லாபம் அப்படின்னு நினச்சிலாம் நீங்கள் விற்க முடியாது. அது ஒரு பெரிய சர்வதேச சந்தை. அப்போ திரும்ப நீங்கள் $5000 விற்கிறீங்கன்னா, அந்த $5000 கூடுதலாகிற தொகையில் நீங்கள் அந்த ஓவியனுக்கு பங்கு தொகை கொடுக்கணும். இதான் ராயல்ட்டி, காப்புரிமை விஷயங்கள். அதே மாதிரி தான் இப்போ வெளிநாடுகளில் வந்து ஆல்பங்கள் இருக்குது. இசை ஆல்பங்கள் ஒவ்வொருத்தரும் பாடகர்கள் அவங்க அதுக்கான காப்புரிமை வாங்கி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து அந்த கலைஞர்கள் தனித்த அது ஒரு மொத்த ஒரு இதாக இருக்குது. அது திரைத்துறை சார்ந்ததாக இல்லை. அதனால் அங்கே சரியாக இருக்குது. அந்த இசை பாடக்கூடிய பாடகரே இசை எழுதியிருப்பார், அவரே இசை மெட்டுகளை உருவாக்கியிருப்பார், மொத்தத்துக்கும் அவர் இதாக இருப்பார். அங்கே வந்து தனித்த ஒரு உரிமை கோரல் சரி. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இசை அப்படிங்கிறது ஒரு திரைப்படத்தில் பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்படுது. அப்படிங்கும்போது பலருடைய பங்களிப்பும் வருது. அப்படிங்கும்போது நான் வந்து பாடலாசிரியர்களுக்கும் இதில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு வைரமுத்து தான் முன்னெடுக்கணும் வழியா இளையராஜா மேலே வந்து இளையராஜா மேலே வந்து தன்னுடைய காழ்ப்பை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இது கிடையாது. இளையராஜா, இந்த வைரமுத்து, பாரதி ராஜாக்களோட இந்த இது பஞ்சாயத்து ரொம்ப நாள் நீண்டுக்கிட்டே போயிருந்துச்சு. அதில் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் என்ன நண்பா சொல்லு நண்பான்ட்டு அந்த பழைய நண்பர்களாக வந்து ஒன்று கூட்டிட்டாங்க. ஆனால் வைரமுத்து மட்டும் அந்த இது வந்து சேர மாட்டேன். ஏன்னா வைரமுத்துடைய இந்த திராவிட அந்த மனநிலையா என்னன்னு தெரில. அதுக்கு பின்னாடி பல காரணங்களை சொல்கிறாங்க. இந்த அளவுக்கான போட்டும் இளையராஜாவுடைய காப்புரிமை வந்து 100% நியாயமானது. அவர் யாரும் உங்கள் வீட்டில் பாத்ரூமில் எட்டி வந்து வீட்டுக்குள்ளே வரவேற்பறையில் வந்து என் பாட்டை போடுறீங்க காசு கொடுங்கலாம் கேட்கல. அவருடைய பாடலை வச்சு காசு பார்க்குற ஆட்களிடம் பணம் கேட்கிறார். அது 100% படைப்பாளியாக அவருடைய உரிமை. நன்றி, வணக்கம்.